அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்றான், உங்களுடைய மனைவியையும் குழந்தையும் பாலைவனத்துல விட்டுட்டு நீங்க வந்துருங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தன்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு போய் ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு கிளம்புறாங்க. இத பத்தி ஹாஜிரா அம்மையார் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்டதுக்கு இது அல்லாஹுடைய கட்டளைன்னு சொல்லி அவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. எந்த ஒரு வசதியுமே இல்லாத பொட்டல் நிலம்தான் அது. ஆனா இறைவன் சொன்ன ஒரே காரணத்திற்காக ஹாஜரா அம்மையார் அவங்களும் பொறுமையா இருந்தாங்க. குழந்தையோ கொஞ்ச நேரத்துல பசியில அழுக ஆரம்பிச்சிருச்சு. அழுகைய சமாதானப்படுத்த ஹாஜரா அம்மையார் அவங்க கிட்ட தாய்ப்பாலும் இல்ல. இப்படி குழந்தைக்கு தண்ணீர் கிடைக்குமான்னு பக்கத்துல உள்ள 2 மலைகளுக்கு மத்தியிலையும் ஹாஜரா அம்மையார் அவங்க ஓடுறாங்க. குழந்தையோ பசிய தாங்க முடியாம காலை தட்டி தட்டி அழுக ஆரம்பிச்சது. அம்மையார் அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. குழந்தை சரியான அழுக. இப்படி காலை தட்டி தட்டி அடிச்ச இடத்துல இருந்து தண்ணீர் வெளியே வர ஆரம்பிச்சது. 2 பேருமே வேணுங்கிற அளவுக்கு தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஓடுற தண்ணிய மண்ணை வச்சு சுத்தியும் அடைச்சிட்டு ஜம் ஜம் நெல் நெல்னு ஹாஜரா அம்மையார் அவங்க சொன்னாங்க. இந்த தண்ணி தான் ஜம்சம் தண்ணீர்னு அழைக்கப்படுது. இதுதான் ஜம்சம் தண்ணீரும் உருவான வரலாறு.